நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவர்களா நீங்கள்? உங்கள் ஆசீர்வாதத்திற்காக தேவனுடைய கூடாரத்தில் ஆசீர்வாத உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. இந்த பிசினஸ் மீட்டிங் எங்களுக்கு ரொம்ப பிளெஸிங்கா இருக்கு. என் ஹஸ்பண்ட் கடந்த 2 வருஷமா தான் வந்தாங்க. 20 லட்சம் ரூபாய் கடன் அடைக்கிறதுக்கு ஆண்டவர் பெரிய கிருபை செஞ்சாரு. இங்க வந்துட்டு போனா அடுத்த தொழில ஒரு விருத்தியை நாங்கள் காண்கிறோம். குடும்பத்திலே ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமா இருக்கு, தொழிலும் நல்ல ஆசீர்வாதமா இருக்கு. மார்ச் மாதம் 9ஆம் தேதி 2வது சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெறும். உங்கள் விசுவாசம் பலனடைய தேவனிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட தொழிலதிபர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள். ஒரு 3 கோடி 10 லட்சம் கடன் பிரச்சனையோட வந்தோம். கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டு இங்கிருந்து போனோம். நாங்கள் வரும்போது 70 லட்ச ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருந்தோம். ஆண்டவர் ஆசீர்வதிச்சு 2 கோடி 20 லட்ச ரூபாய் 30 லட்ச ரூபாய் வரைக்கும் எங்களுக்கு பிசினஸ் உயர்த்தி அதன் மூலியமா அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைக்க உதவி செஞ்சார். உங்கள் வியாபாரம் தொழில் ஆசீர்வதிக்கப்பட சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் தேவ செய்தியளித்து சிறப்பு ஜெபம் ஏறெடுப்பார்கள். உங்களுக்கு இதுவரை தடையாயிருந்த காரியம் இனிமேல் வாய்க்க போகிறது. ஆண்டவர் காரியத்தை சித்திக்க பண்ண போகிறார். தேவனிடம் இருந்து நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வாருங்கள். கூட்டம் முடிந்தவுடன் அனைத்து ஊர்களுக்கும் செல்ல பேருந்து மற்றும் ரயில் வசதி உண்டு. தொடர்புக்கு 046393533535 மற்றும் 0463922000. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். குடும்பத்தில் எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்களா? ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களா? அதுக்கு தான் நம்ம குடும்ப ஜெபம் நம்ம செய்யணும்னு சொல்லி உற்சாகப்படுத்துகிறோம். நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போ குடும்பமாக ஜெபிக்கணும். குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஜெபத்தில் இருக்கிறாங்களா பாருங்கள். இப்போ எல்லோரும் வந்துட்டாங்களா? எல்லாம் கூப்பிடுங்க, டக்குன்னு கூப்பிடுங்க. எல்லோரும் வாங்க பைபிளோடு வாங்க. நம்ம இந்த குடும்ப ஜெபத்தில் பங்கு பெறணும்னு எல்லாரையும் கூப்பிடுங்க. இன்றைக்கி ஒரு அருமையான சாட்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் எல்லாரையும் கூப்பிடுங்க. அந்த சாட்சி உங்களோட பேசும். அதனால் எல்லாரையும் கூப்பிடுங்க. குட்டி பிள்ளைகள், பெரியவங்க, வாலி பிள்ளைகள், தம்பிமார் எல்லாரையும் கூப்பிடுங்க. குடும்பமாக உட்காந்து இப்போ ஜெபிக்கணும். சரியா? ஆண்டவர் இப்போ எங்கே இருக்கிறாரு? உங்கள் வீட்டில், உங்கள் பக்கத்தில். 2 பேர் வந்தவுடனே 3ஆவது ஆளாக இயேசு வந்துடுறார். அப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அதை உணர்ந்து ஒரு பாட்டு பாட போகிறோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றியோடு ஆண்டவரை துதித்து பாடுவது. சேர்ந்து பாடலாமா? பாடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். உமக்கே நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். வல்லவரே நல்லவரே, வல்லவரே நல்லவரே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம்.
நன்றி என்று நாள்தோறும் பாடிடுவோம். காண்பவரே காப்பவரே காண்பவரே காப்பவரே நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். உமக்கு நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென். அல்லேலூயா. அதாவது நன்றியோடு அவரை துதிப்பார். கடந்த வாரம் முழுவதும் திரும்பி பாருங்க. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தந்திருக்கிறாரு. உங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறாரு. உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் வேண்டிக் கொண்டபடி எல்லாம் செய்திருக்கிறார். நன்றியோடு அவரை துதிக்கணும். சரியா? இன்னொரு பாட்டு பாடலாமா? சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனேசரின் அருகில் ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாரிடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன் இன்னல்கள் மறந்திடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன் இன்னல்கள் மறந்திடுவேன். திருமறையின் இசைநாதம் தேனிலும் இனிய வேதம். திருமறையின் இசைநாதம் தேனிலும் இனிய வேதம். தருமென காணந்த சந்தோஷம் தருமென காணந்த சந்தோஷம் தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாரிடுவேன். இயேசுடைய சிலுவை, அவர் சிலுவைப்பட்ட பாடுகள், அது அடிக்கடி நம்ம தியானிக்கணும். தினம் ஒரு முறையாவது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை கண் முன்னால் நிறுத்தி அவரை துதித்து நன்றி சொல்லி ஒரு ஜெபம் செய்யணும். இதை நான் வழக்கமாய் கொண்டிருக்கிறேன். அவருடைய சிலுவையை தினமும் கண்முன்னால் நிறுத்தி தியானித்து ஜெபம் செய்வது. நம்ம அர்ப்பணித்து என்னை ஒப்பு கொடுத்து என் சரீரத்தை ஜீவ பலியாய் நீர் சிலுவையில் உம்மை ஒப்பு கொடுத்ததை போல என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வது, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். சரி, இப்போது ஒரு சாட்சியை முதலாவது நீங்கள் பார்க்க போகிறீங்க. குடும்ப ஜெபம் பண்ணினதுனால என்ன ஆசீர்வாதம் உண்டாகுது, அந்த குடும்ப ஜெபம் எப்படி செய்யப்படுகிறது, எப்படி அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார், அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு குடும்பத்தினர் கோயம்புத்தூரில் இருக்கிற குடும்பத்தார் தன்னுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. பார்க்குறீங்களா?
என் பேர் சுகிதா ஆஷிஷ். நான் வந்து காருண்யா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். என்னுடைய கணவர் ஆஷிஷ், அவர் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அவரும் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். 2 பிள்ளைங்க. பெரியவன் பேர் கேன்லின் ஷபாக் ஆஷிஷ், அவன் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். சின்னவன் டிஷான் ஷாலோம் ஆஷிஷ், அவன் வந்து 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறான். நாங்கள் கோயம்புத்தூரில் வசிக்கிறோம். எங்களுக்கு 2009 நவம்பர் மந்த் மேரேஜ் ஆச்சு. ஸோ திருமணத்தின் போது நான் வந்து டெல்லியில் இருக்கிற இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் சயின்டிஸ்டாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். என் கணவர் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள ஒரு ஆராய்ச்சி நிலையம் பவானி சாகரில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். ஒரு 10 வருடம் இப்படியாக நாங்கள் வேலை நிமித்தம் பிரிந்திருந்தோம். மாதத்துக்கு ஒரு முறை மீட் பண்ணுறது, இல்லை வீக்கெண்ட்ஸ் மீட் பண்ணுறது, இதனால் இப்படி தான் எங்களுடைய வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டிருந்தது. எவ்ரி மந்த் வந்து வாங்குகிற சேலரியை விட ஃப்ளைட்டுக்கு செலவு பண்ணுறது அதிகமாக இருந்தது. மீட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். தனிமையாக வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிள்ளைகள் கூட இருக்க முடியலையே அப்படின்னு எல்லாம் அந்த வருத்தம் இருந்துகிட்டு இருந்தது. ஏன்னா அந்த குழந்தையா இருக்கும்போது அவங்க கூட என்ஜாய் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் நம்ம இருக்க முடியல அப்படின்னு உள்ள கஷ்டம் இருந்துகிட்டு இருந்தது. குடும்ப ஜெபம் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு காரியமாக இருக்கும். 2 பேரும் வேலை பார்த்தாலும் சம்பாதிக்கிற காசு எதுவுமே கையில் நிற்காது. ஸோ இப்படியாக எங்களுடைய வாழ்க்கை கடந்து கொண்டிருந்தது 10 வருஷமாக. ப்ரேயர் பண்ணுறது கிடையாது. இந்த கிறிஸ்மஸ் அந்த டைமில் மட்டும் சர்ச்சுக்கு போவேன், ஈஸ்டர் இப்படி போவேன். மற்றபடி சினிமா பார்க்குறது இப்படிலாம் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சூழ்நிலையில் மார்ச் 2020 லாக்டவுன் வர ஆரம்பிச்சது. அப்போ ஒரு 45 days நாங்கள் குடும்பமாக சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிது. அந்த நேரத்தில் தான் இந்த ஜெபிக்கலாம் வாங்க ப்ரோக்ராமை நாங்கள் பார்த்தோம். அப்போ மோகனங்கள் வந்து அதில் குடும்ப ஜெபத்தோட முக்கியத்துவத்தை பற்றி சொன்னாங்க. குடும்ப ஜெபம் கண்டிப்பாக ஒரு குடும்பத்துக்கு அவசியம், இல்லைன்னா நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. குடும்ப ஜெபம் இருந்தோம் அப்படின்னா நம்முடைய குடும்பம் கட்டி எழுப்பப்படும் அப்படின்னு அந்த முக்கியத்துவத்தை எடுத்து சொன்னாங்க. நாங்களும் குடும்ப ஜெபம் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த நாட்களில் நாங்கள் அதற்காக பயன்படுத்தினோம். தினமும் ராத்திரி 10லேருந்து 10:30 மணி வரைக்கும் எங்களுடைய குடும்ப ஜெப டைம் இருந்தது. நாங்கள் அந்த நேரத்தில் நாங்கள் கூடி 4 பேரும் ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்கள். இப்போ மண்டேனா மிஷினரிஸுக்காக ஜெபம் பண்ணுவோம், டியூஸ்டேனா டாஸ்மாக் இந்த சமூக பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம், சர்ச்சஸுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் அதில் காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அப்புறம் எங்கள் கணவனுடைய டிரான்ஸ்ஃபர், ஆண்டவரே இனிமேல் நாங்கள் வந்து சேர்ந்துருக்கணும், இப்படி பிரிஞ்சிருக்கிற ஒரு வாழ்க்கையை எங்களால் எண்ணியே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபித்தோம். இந்த சூழ்நிலையில் என் கணவர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருந்தார். நான் இங்கே கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் என்னுடைய ஹையர் ஸ்டடீஸை நான் படித்து கொண்டிருந்தேன். இந்த லாக்டவுன் காலத்தில் ஜூன் 2020 அன்னைக்கு ராத்திரி ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துச்சு. அதில் பார்க்கும்போது என்னுடைய கணவருக்கு கோயம்புத்தூருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இத்தனை நாள் அப்பாவை பிரிஞ்சிருந்தோம், இனி ஒன்றா இருக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்களுக்கும் அந்த ராத்திரி இது கனவா நனவா அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் அது புரிந்து கொள்ளவே முடியல. ஏன்னா அரசாங்கம் அந்த நாட்களில் வந்து லாக்டவுன் டைமில் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர்ஸே போடக்கூடாது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்குன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. பட் அதையும் மீறி இந்த டிரான்ஸ்ஃபர் வந்தது அப்படின்னா ஒரு இம்பாசிபிள் காரியத்தை பாசிபிள் ஆக்குறதுக்கு கர்த்தர் ஒருவரால் தான் முடியும். அது எங்களுடைய குடும்ப ஜெபத்துக்கு கிடைச்ச ஒரு ரிவார்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ப்ரேயர் பண்ணாத என்னையும் ப்ரேயர் பண்ண வச்சுருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் இந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் மோகனங்கள் சொன்ன அந்த முக்கியத்துவம் தான். அன்னைக்கு ஆரம்பித்த குடும்ப ஜெபத்தை நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம். மோகனங்கள் சொன்னது போல் எல்லா நாளும் சண்டேஸ் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்து குடும்பமாக தேசத்துக்காக ஜெபிக்கணும்னு சொன்னது போல் நாங்களும் குடும்பமாக எங்களுடைய சர்ச் 11 o'clock முடித்த பிறகு உபவாசம் பண்ணி தேசத்துக்காக நாங்கள் 4 பேரும் இருந்து ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் எங்களுடைய ஆஃப்டர்நூன் மீல்ஸே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இன்றைக்கு வரைக்கும் அதை நாங்கள் கண்டினியூ பண்ணி செய்துட்ருக்குறோம். இப்படி இந்த குடும்ப ஜெபம் இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு கண்டினியூ பண்ணி கொண்டு இருக்கிறது. குடும்ப ஜெபம் பண்ணுனா குடும்பம் கட்டப்படும் அப்படின்னு மோகனங்கள் ஆணித்தரமாக சொன்னது போல் வேலை நிமித்தம் 10 வருஷம் பிரிந்திருந்த எங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஒன்று சேர்த்து எங்களுடைய குடும்பத்தை கட்டினார். எங்களுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை.
இந்த ஜூன் மாதம் 2020 ஜூன்லேருந்து குடும்பம் சேர்ந்து இருக்கிறோம். மன மகிழ்ச்சியாக இருக்குது. பிள்ளைகளோட கொஞ்சம் விளையாட முடியுது. அவங்க எதுனாலும் அப்பாட்ட வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்குறாங்க. இதெல்லாம் அந்த மிஸ் பண்ணதெல்லாம் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அந்த குடும்ப ஜெபத்தை கண்டினியூ பண்ணி செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ குடும்ப ஜெபம் பண்ணுனா நம்முடைய குடும்பம் கட்டப்படும் என்பதுக்கு நாங்களே ஒரு சாட்சி. ஓகே, இப்போ அவங்க அனுபவத்தை நீங்கள் கேட்டீங்கல்ல. அவங்க குடும்பமாக கணவன் மனைவி 2 பிள்ளைகள். அந்த குடும்ப ஜெபம் எவ்வளோ முக்கியமானது என்பதை ஆண்டவர் தெளிவாய் பேசியிருக்கிறார் பாருங்களேன். ஒரு குடும்பம்னா என்ன, எப்படி இருக்கணும்? கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள், ஒரு சந்தோஷம், மன மகிழ்ச்சி. நான் சொல்லுவேன், குடும்பம் வந்து ஒரு குட்டி மோட்சமாக இருக்கணும். சிலர் சொல்லுவாங்க, பிரதர் என் கணவர் அங்கே வேலை பார்க்காரு, நான் இங்கே வேலை பார்க்கேன், பிள்ளைகள் ஹாஸ்டல்லேருந்து அங்கே படிக்கிறது, வருஷத்தில் ஒரு முறை தான் நாங்கள் சந்திக்கிற சூழ்நிலை. எப்படி அது? இதுக்காக ஆண்டவர் குடும்பத்தை அமைச்சு கொடுத்தா? தேவன் குடும்பத்தை ஏற்படுத்தினதே கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஆறுதலாய் துணையாய் ஆசீர்வாதமாக இருக்க, பிள்ளைகளை ஏற்படுத்தி கொடுத்ததே ஒரு குடும்பமாய் மகிழ்ந்திருக்க. அதை தொலைச்சிட்டு பணம் சம்பாதித்து என்ன பிரயோஜனம்? யோசிங்க. என் ஆண்டவர் அப்படி தானே சொல்கிறாரு, தேவன் இணைத்ததை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். அப்போ வேலையும் பிரிக்கக்கூடாது, அப்படி தானே? என்ன குடும்பமாக இருக்கணும். ஒரு குடும்பத்தை பற்றி ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிற வசனம் பாருங்கள். 128ஆம் சங்கீதம் 3-4 வசனத்தை பாருங்கள். உன் மனைவி உன் வீட்டு ஓரங்களில் கனிதரும் திராட்சை கொடியே போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தி சுற்றிலும் ஒலிவ மரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆண்டவர் எவ்வளோ அழகான வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். குடும்ப தலைவன் அந்த கணவன் அவனுக்கு சொல்கிறார், நீ கையின் பிரயாசத்தை சாப்பிடுவ. உன் வீட்டில் வந்து பண கஷ்டம் பொருள் கஷ்டம் அதெல்லாம் இருக்காது. நீ வேலை செய்து சம்பாதிக்கிறல்ல, திருப்தியாக சாப்பிட்ட மகிழ்ச்சியோடு இருப்பேன். மனைவி வீட்டோரங்களில் திராட்சை செடியை போல் இருப்பாள். பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பாங்க. எவ்வளோ சந்தோஷம் இல்லை குடும்பம். ஒரு மனைவி பிள்ளைகள் எவ்வளோ மகிழ்ச்சியாக ஆண்டவர் அமைச்சு கொடுத்துருக்கிறார். இதை நம்ம காத்து கொள்ள வேண்டியது அவசியம். கிராமங்களில் பார்த்துருக்கீங்களா? அப்போ எங்கள் ஊர்லலாம் கிராமத்தில் சர்ச்சஸ் இருக்குது. கோபுரம் கட்டியிருப்பாங்க. கோபுரத்துக்கு மேலே ஒரு பெல் இருக்கும், ஒரு மணி இருக்கும், கோயில் மணின்னு சொல்லுவாங்க. ராத்திரி 9 மணிக்கு அந்த மணி அடிப்பாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போதே நான் பார்த்துருக்குறேன். 50 வருஷத்துக்கு முன்னாலேயே எங்கள் ஊரில் பாருங்கள், அந்த மணி அடிக்கிற சத்தம் ஊர் முழுதும் கேட்கும். அப்போ உடனே வேறு கோயிலில் மணி அடிச்சிட்டாங்க, ராத்திரி 9 மணி ஆயிட்டு. அப்போ அப்படின்னுட்டு இதை டைமுக்காக அடிக்கிறான்னு நான் அப்போ நினச்சது. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்குள்ளே வந்த பிறகு தான் அறிந்து கொண்டேன், மிஷினரிமார்கள் அந்த காலத்தை ஒழுங்கு வச்சாங்க. என்னென்னா, ராத்திரி 9 மணிக்கு கோபுரத்தில் மணி அடிக்கும். அப்போ எல்லோரும் வீட்லேயும் குடும்ப ஜெபம் பண்ணுங்க, குடும்பமாக ஜெபம் பண்ணிட்டு படுக்கைக்கு போங்க. இந்த ஒழுங்கை மிஷினரிகளை இப்போ ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ அது எப்படி மாறி போச்சு? டைம் பார்க்குற 9 மணி ஆகிட்டா, சர்ச்சில் மணி அடிச்சிட்டாங்க 9 மணி. இப்போ அப்படி மாறி போச்சு. அப்படி நோக்கம் என்ன? எல்லா குடும்பத்திலும் குடும்ப ஜெபம் பண்ணணும். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. மேலே கூரை இல்லைன்னு திறந்து கிடந்தால் எல்லாமே உள்ளே வரும்ல, அப்போ குடும்பம் பாதிக்கப்படும்ல. அப்போ உங்களுடைய ஜெபம் தான், குடும்ப ஜெபம் தான் உங்களை பாதுகாக்கிறது. குடும்ப ஜெபம் ரொம்ப அவசியம். நீங்கள் வந்து காலையில் ஜெபிக்கலாம் அல்லது மாலையில், ஏதாவது ஒரு டைம் உங்களுக்கு வசதியான நேரம். நான் அமெரிக்கா போயிருந்தப்போ நியூயார்க்கில் ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். காலையில் குடும்ப ஜெபம், எல்லோரும் பிஸி. பிள்ளைகள் காலேஜுக்கு போகிறாங்க, கணவர் வேலைக்கு போகிறாங்க, மனைவி வேலைக்கு போகிறாங்க. காலையில் பாட்டு பாடி நல்ல ஒரு 20 நிமிஷம் வசனம் வாசித்து ஜெபம் பண்ணுவாங்க. குடும்ப ஜெபம் பண்ணாங்கன்னு சந்தோஷம். சாயங்காலம் ராத்திரிலையும் பாருங்களேன் குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க அவங்க வீட்டில். ஒரு நாளைக்கு 2 வேளை, அமெரிக்காவிலங்க 2 வேளை குடும்ப ஜெபம், காலையில் ராத்திரியில் 2 வேளை குடும்ப ஜெபம் பண்ணுறாங்க. அது மாதிரி இருக்குது. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது குடும்ப ஜெபம் பண்ணணும்ல. கணவர் பொறுப்பெடுக்கணும். கணவர் தான் வந்து வீட்டுக்குரிய ஆசாரியன். ஒரு சர்ச்சில் ஆசாரியன் இருந்து எப்படி ஆராதனை நடத்துகிறார், அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் ஆசாரியன், குடும்ப தலைவன். அது மனைவி பார்த்துக்குவா. பிள்ளைகள் அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் பொறுப்பெடுத்து குடும்ப ஜெபம் எல்லோரும் வரணும் அப்படின்னு சொல்லணும். ஆண்கள் சொல்லி குடும்ப ஜெபத்தில் நீங்கள் பொறுப்பெடுக்கணும். நல்ல 2 பாட்டு பாடலாம். அப்புறம் பைபிள்லேருந்து ஒரு வசனம்
ஒரு அதிகாரத்தை ஆளுக்கு 5 வசனமாக வாசிக்கலாம். பாருங்கள், இந்த குடும்பத்தார் சொன்னாங்க, தினம் நாங்கள் ஒரு நாள் மிஷினரிகளுக்காக ஜெபம், ஒரு நாள் சபைகளுக்காக ஜெபம், ஒரு நாள் தேசத்தில் உள்ள ஆளுகிறவர்கள் அவங்களுக்காக ஜெபம். அது மாதிரி செய்யலாம். நீங்கள் இந்த நாளில் நம்ம சபைக்காக ஜெபம் பண்ணுவோம், இந்த நாளில் மிஷினரிகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். அப்போ பிள்ளைகளையும் ஜெபிப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்களா, அவங்க என்ன செய்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை உபவாசத்தோடு சர்ச்சுக்கு போகிறாங்க. 11 மணிக்கு ஆராதனை முடிஞ்சிருது. வீட்டுக்கு ஃபேமிலியாக உட்காந்து எவ்வளோ அழகாக அவங்க அனுபவம் பார்த்திங்களா. இதுவரைக்கும் அந்த ஜெபத்தை விடலை. உபவாசித்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் குடும்பமாக ஜெபிக்கிறாங்க. அந்த குட்டி தம்பிமார் பிள்ளைகளோடு ஜெபிக்கிறாங்க பாருங்களேன். அவங்க ஜெபிக்கிறாங்க. அன்றைக்கி எல்லோரும் ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்சுட்டு தான் சமையல் பண்ணி சாப்பிட்றாங்க. கிறிஸ்தவர்கள் இந்த ஒழுங்கை கடைப்பிடிக்கணும். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமானா கிறிஸ்தவ இந்த ஒழுங்குகளை நம்ம பின்பற்றணும். அது என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். ஜெபம், குடும்ப ஜெபம் எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா. குடும்பமாக ஜெபிச்சிங்கன்னா குடும்பம் சேர்ந்து இருக்கும். அங்கே சாத்தானுக்கு இடம் இருக்காது. குடும்ப ஜெபத்தில் என்ன விசேஷம், நீங்கள் ஃபேமிலியாக உட்காந்து 2 பாட்டு பாடி துதிக்கும் போது தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். நீங்கள் இயேசுவின் நாமத்தில் கூடுறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஆண்டவருடைய பிரசன்னம், அந்த தேவ பிரசன்னம் இறங்கும்போது இருள் தன்னால் விளைக்கிறோம். உங்கள் வீட்டுக்குள்ளே சில ஆவிகள் குடும்ப சமாதானத்துக்கு எடுக்க முயற்சி பண்ணும். முறுமுறுப்பின் ஆவி, சண்டை உண்டாக்குற ஆவி, ஒரு மனதை கெடுக்கிற ஆவி, சில சமயம் கணவரை தூண்டிடும், மனைவியை தூண்டிடும், பிள்ளைகளை தூண்டிடும். காரணமே இல்லாமல் ஒரு சண்டை வந்துடும். டக்குன்னு குடும்பத்தில் ஆரம்பிக்கிறது சண்டை, ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் சண்டை. அது ஒரு ஆவி, சமாதானத்தை கெடுக்கிற ஆவி. அப்போது நீங்கள் தேவ பிரசன்னம் வீட்டுக்குள்ளே வந்தவுடனே அந்த இருளின் வல்லமை தன்னால் விளைகிறோம். வெளிச்சம் வந்துட்டால் இருள் போய்த்தான் ஆகணும், அவனால் இருக்க முடியாது. அதனால தான் உங்களுடைய ஃபேமிலி பிறையில் அவ்வளோ வல்லமை. நீங்கள் குடும்பமாக ஒருமனப்பட்டு எல்லாரும் துதித்து ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்குறதுனால இந்த இருளின் ஆதிக்கங்கள் ஒளிந்து போகும். அப்போ வீட்டுக்குள்ளே ஒரு மனம் உண்டாகும், ஒரு சந்தோஷம் இருக்கும், மன மகிழ்ச்சி இருக்கும். அதுதான் குடும்ப ஜெபத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதம். பாருங்கள், யோபு தன் குடும்பத்தாருக்காக அந்த காலத்தில் பலி செலுத்துறாரு. அதில் ரொம்ப கவனமாக இருந்தார். அதனால் கர்த்தர் அந்த குடும்பத்தை வேலி அடைத்து பாதுகாத்தார் என்பதாக யோபு 1:10 வாசிக்கிறோம். அப்போ நீ குடும்ப ஜெபம் பண்ணும்போது தேவன் உங்களுடைய குடும்பத்தை கவனிக்கிறார். அதை அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடும்போது பரலோகத்தின் தேவன் உங்களுடைய குடும்பத்தை கவனிக்கிறார். இயேசு அங்கே இறங்கி வருகிறார். அப்போ தேவ தூதருடைய பிரசன்னம் வீட்டுக்குள்ளே வருகிறது. உங்கள் கண்ணுக்கு அது தெரியாவிட்டாலும் உங்களால் உணர முடியும் தேவ பிரசன்னத்தை. அப்போ உங்களுடைய வீட்டை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்திருப்பார். அந்த வேலியை தாண்டி மந்திரவாதமும் நுழைய முடியாது, பெல்லி சூனியமும் நுழைய முடியாது, பொறாமையின் ஆவியும் நுழைய முடியாது, கொள்ள நோயும் நுழைய முடியாது. அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு. அப்போ உங்களுடைய ஜெபத்தில் தேவன் உங்களுடைய குடும்பத்தை வேலி அடைத்து பாதுகாக்கிறார். நான் சென்னையில் இருக்கும்போது பாடி சர்ச்சில் இருந்தேன்னா அம்பத்தூர் பாஸ்டேட்டு. அப்போ அம்பத்தூரில் தான் ரெவரண்ட் சவுந்தரராஜன் ஐயா இருந்தாங்க. ரெவரண்ட் சவுந்தரராஜன் அவங்க நல்ல நாடகம்லாம் எழுதுவாங்க. அவ எனக்கு தகப்ப மாதிரி, எனக்கு என்னை பிள்ளை போல வச்சு எனக்கு நிறைய ஆவிக்குரிய ஆலோசனைலாம் கொடுத்து ஆரம்ப காலம் நடத்தினாங்க. ஒரு முறை அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அம்பத்தூரில் அவங்க வீடு போயிருக்கும்போது நாங்கள் சபை காரியமாக ஊழிய காரியமாக பேசிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் 2-3 பேர் போதகர் ஐயாவோட பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அவங்களுடைய குட்டி பொண்ணு, அவங்களுக்கு ஒரு குட்டி பொண்ணு இருந்தால், அவங்களுக்கு சின்ன பொண்ணு, அது ஸ்கூலுக்கேன்னு போகலை. அப்படியே தூரத்தில் உட்காந்து எங்களை நாங்கள் பேசுகிறதெல்லாம் கவனிச்சிக்கிட்டே இருந்தால் அப்படியே கண் அசத்துது. 8 மணி ஆகிடுச்சு. சின்ன குட்டி பிள்ளை தானே. 8 மணி ஆச்சுதா மெதுவாக இறங்கி அவங்க அப்பா அப்படியே கை வச்சு அப்படியே சொல்கிறான்னா. அப்போ போதறிய பார்த்தாங்க, என்னையா குட்டி பிள்ளை என்ன கேட்குதுன்னா, மணி 8 ஆகிட்டு குடும்ப ஜெபம் பண்ண கூப்பிடுறா. குடும்ப ஜெபம் பண்ணிட்டு தான் அவன் படுக்க போவான். 8 மணிக்கு குடும்ப ஜெபம். அப்போ அவங்க ஏன் சொன்னாங்க, சரி ஜெபிச்சிருவோம் ஐயா, சின்ன பிள்ளையே குடும்ப ஜெபத்தை கூப்பிடுது, அந்த நேரம் ஜெபிச்சிருவோம், அப்புறம் நம்ம பேசிக்கொள்ளான்னு உடனே எல்லாம் ஃபேமிலியாக முழங்கால் போட்டு ஒரு பாட்டு பாடி குடும்பமாக ஜெபிச்சு அதுக்குள்ளே படுக்க போனாங்க. அப்புறம் தான் நாங்கள் பேசினோம். பார்த்தீங்களா, சின்ன வயசுலேயே அந்த பழக்கத்தை உண்டாக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியணும், நம்ம இத்தனை மணி குடும்ப ஜெபம் பண்ணுவோம், நம்ம குடும்பமாக பாட்டு பாடி ஜெபிப்போம். சின்ன வயதிலே அந்த பழக்கத்தை உண்டாக்கிட்டிங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்.
நாங்களும் குடும்ப ஜெபம் பண்ண பிறகு எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம் இல்லை. கடன் பிரச்சனை மாறிட்டு, குடும்பத்தில் சமாதானம் வந்துட்டு, ரட்சிக்கப்படாத கணவர் ரட்சிக்கப்பட்டுட்டாரு, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாங்க. எவ்வளோ ஆசீர்வாதம் அப்படி சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? உங்கள் சாட்சி எங்களுக்கு சொல்லி கொள்ளுங்க. இந்த மாதிரி அவங்க சொன்னது எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்ததில்ல. அருமையான இந்த சகோதரி, அந்த குடும்பத்தார் அவங்க சொன்ன சாட்சி நீங்களும் சொல்லலாம். குடும்ப ஜெபம் ரெகுலராக பண்ணுறவங்க நீங்கள் சாட்சி சொல்லலாம்ல. உடனே நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சரியா? உங்கள் சாட்சியை நாங்கள் எடுத்து அநேகருக்கு தெரியப்படுத்துவோம். குடும்ப ஜெபத்தினால் உண்டான நன்மை ஷேர் பண்ண விரும்பினா நீங்கள் ஃபோன் நம்பர் குறித்து கொள்ளுங்கள். 04639353333 04639353333. சரியா? ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். இமெயில் ஐடி partners@jesusredeems.org. நாங்கள் குடும்ப ஜெபம் ரெகுலராக பண்ணுறோம். அதனால் எங்கள் குடும்பத்தில் என்னென்ன ஆசீர்வாதம்லாம் நடந்திருக்குது, ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். குடும்ப ஜெபத்தினால எங்கள் சமாதானம், பாதுகாப்பு, பிசாசின் கரியை அழிஞ்சது. இப்போ நாங்கள் நல்ல ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இருக்கிறோம். எவ்வளவு தடை வந்தாலும் குடும்பமாக ஜெபிக்கிறோம். அது மாதிரி உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்களும் இது மாதிரி சொல்லும்போது நான் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. சரியா? ஜெபிக்கலாமா? இப்போ முழங்கால் படியிடுங்க. அப்படி ஆண்டவரிடத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே, குடும்ப ஜெபம் பண்ண எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் உதவி செய்தீங்க, நன்றி. எங்களையும் இதே மாதிரி ஆசீர்வதித்து அற்புதமாக நடத்துறீங்க, நன்றி. இப்போ அப்படி ஜெபிக்கலாம். ஜெப குறிப்பு ஆண்டவருடைய பாதத்தில் வைங்க. உங்கள் ஃபேமிலி ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் வைங்க. ஜெபிக்கலாமா? தகப்பனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோப்பா. குடும்ப ஜபத்தினால எவ்வளவு நன்மைகளை தருகிறீர். எங்கள் வீட்டை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறீர். வீட்டுக்குள்ளே சமாதான, சந்தோஷம், ஆரோக்கியம் தந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். இப்பொழுதும் எங்களுடைய ஜெப குறிப்புகளை உங்கள் பாதத்தில் வைத்திருக்கிறோம். கடன் பிரச்சனைகள் மாறணும், பண தேவை சந்திக்கப்படணும், எங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும், ஜெபம் பண்ணாத இவங்கெல்லாம் இன்னைக்கு ஜெபிக்கிறவங்களா மாறணும். எங்கள் வீடு ஒரு குட்டி மோட்சமாக இருக்கும்படி இயேசுவுடைய இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார வல்லமைகள் விலகட்டும். முறுமுறுப்பின் ஆவிகள், சண்டை கொண்டு வருகிற ஆவிகள், சமாதானத்துக்கு எடுக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். தேவ சமாதானம் உண்டாகட்டும். எங்கள் தெருவில் இருக்கிற எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட, குடும்பமாய் சாட்சியாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் சந்தியும் ஆசீர்வதியும். எங்கள் சபைக்காக ஜெபிக்கிறோம். சபையில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லா குடும்பமும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறணும். எல்லா வீடுகளிலும் இந்த குடும்ப ஜெப சத்தம் கேட்கணும். ஆண்டவரை எல்லாரையும் தூண்டி எழுப்போம். எங்களுடைய சபை பாஸ்டர், போதகர், சபை ஊழியர் அவங்களெல்லாம் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இன்றைக்கு ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து இன்றைக்கு அற்புதங்கள் நடக்கட்டும். இன்றைக்கே வழிகள் திறக்கப்படட்டும். இன்றைக்கே தடைகள் மாறட்டும். இன்றைக்கே காரியங்கள் வாய்க்கட்டும். இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்தவளை மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். This program is sponsored by Brother Shravan, Ruth and Family, KGF. பாகமம் 28:12 படி கர்த்தர் உங்களுக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பாராக. This program is sponsored by Sister Sylvie and Family, Chennai. ஏசாயா 41:10 படி என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9942246611. இமெயில் முகவரி partners@jesusredeems.org. God bless you.